ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுஷன் சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் முருங்கைக்காயை வச்சு டிஃப்ரெண்ட்டான ஒரு மெத்தடில் பிரியாணி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுஷன் சமையலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பர்த்டே வெட்டிங் டே கொண்டாடுற எல்லாருக்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முருங்கைக்காயை மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுங்கள். அப்போ தான் பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முருங்கைக்காயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக லெமன் சேர்த்துக்கோங்க. இந்த புளிப்பு டேஸ்ட் இந்த பிரியாணிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோட இந்த முருங்கைக்காய்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் இதிலே சேர்த்துக்கிறேன். கால் டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும். அப்படி இல்லைன்னா ஒரு அரை மணி நேரமாச்சும் ஊறணும். அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இன்றைக்கி நான் பிரியாணி செய்கிறதுக்கு 2 டம்ளர் அளவுக்கு பிரியாணி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை இப்போ ஊற வச்சுக்கலாம். எப்பயுமே பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி அரிசியை வாஷ் பண்ணி ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் ஆப்ஷனல் தான். எண்ணெய் சூடானவுடனே கொஞ்சமாக பட்டை சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்டார் அனீஸ், 2 ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. கிராம்பு நிறைய சேர்த்துட்டிங்கன்னா பிரியாணி கசப்பாயிடும், பார்த்து சேர்த்துக்கோங்க. 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா மெலிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த வெங்காயம் வதங்கி வரணும். இதில் 3 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நான் இன்றைக்கி 2 பழுத்த தக்காளியாக பார்த்து சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருக்க முருங்கைக்காயை இப்போ இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். நம்ம இன்றைக்கி இந்த பிரியாணியை தேங்காய் பால் சேர்த்து செய்ய போகிறோம். நான் இன்றைக்கி 2 டம்ளர் தேங்காய் பால் 1 டம்ளர் தண்ணி சேர்த்து செய்கிறேன். நீங்கள் வேணும்னா 3 டம்ளருமே தேங்காய் பால் சேர்த்து செய்யலாம். அதுவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி கொதித்த பிறகு அரிசி போட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி சேர்த்தாச்சு. நம்ம குக்கர் மூடி விட்டு 1 விசில் போட்டு எடுத்துக்கலாம்.
நீங்கள் இந்த பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. 4 விசில் வந்துடுச்சு, வாங்க பார்க்கலாம். வாவ், சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. நம்ம முருங்கைக்காயெலாம் உடையாமல் வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.